வடிவேல் சார் ஸ்க்ரீனில் வரும்போது இன்னொருத்தர் டாமினேட் பண்ணுறாங்க. யாரா இந்த காலகட்ட சமாளம் கொண்டு வந்து வச்சது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. எல்லா சீனுக்குமே அந்த ஒரே ரியாக்ஷன் தான் கொடுத்துட்டே வரீங்க. அது எப்படி பண்ணீங்க? அடுத்தவங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இது ஸ்க்ரீனில் எடுபடுமா படாதா? குடிக்கட்டு படத்தில் வந்து அந்த பார்த்திபன் சார்கிட்ட வந்து ஒரு 10 ரூபாய் கிடைக்குமா? பாவமான இன்னசென்ட் ஃபேஸ் இருக்குல்ல சார், அது எங்கேருந்து சார் கொண்டு வரீங்க? காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி காஃபி அப்படின்னா உங்களுக்கு காஃபி வேணுமான்னு கேட்கறதுக்கு நான் ரெடி ஆகணும். அது பற்றி உனக்கு விஷயம் தெரியுமா? பாஸ் எனக்கு 10 ரூபா சம்பளத்தில் கூட்டி கொடுத்துருக்காருங்கிற மீம் டெம்ப்ளேட்டும் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஹிட் மீம் டெம்ப்ளேட் தான். உங்களுக்கே வந்து என்னைக்காவது ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்லேயே வந்துட்டு உங்கள் மீம் நீங்களே பார்த்துட்டு சிரிச்சிருக்கீங்க? நான் நிறைய எனக்கு டெய்லி அனுப்புவானுங்க. இப்போ மீம் கிரியேட்டர்ஸுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு உணர்வு, அது எக்ஸ்ட்ராடினரியான. எப்போவுமே ஷூட்டிங்க்கு வரும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா அமெரிக்கா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஃபைனல் ஷெட்யூல் வந்து போரூர் அப்படின்னு எடுத்துருவாங்க. ராமேஸ்வரம் ஒன்று நாங்கள் எல்லாம் ராமேஸ்வரம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அங்கேயும் கடல் தான் இருக்குது, பலவேர் கடல்லையும் கடல் தான் இருக்குது. ஒரு சாதாரணமாக ஒரு மீன் பிடிச்சி ஒரு பிழப்பு நடத்தக்கூடிய ஒரு மீனவனுடைய லைஃப்பில் அவன் விரக்தியில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குல்ல, கடலை விட பெருசு போல காசு அப்படின்னு சொல்லுவான். அப்படி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க ரெண்டு பேருமே? சார் நல்லா இருக்கும். ஓகே. ட்ரைலர் பார்த்தப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஃபீல் கொடுத்துச்சு. மற்ற படத்துலேருந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆடியன்ஸுக்கு? மற்ற படத்துலேருந்து டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் பிளே புதுசாக ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஒரு கதையோட திரைக்கதை வந்து ஒரு லூப் மாதிரி. லூப் மீன்ஸ்னால் ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லூப்பு, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை டீல் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் புதுசாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ சார், நீங்கள் கதை கேட்டுட்டு ஃபைண்டர் படத்தில் நம்ம நடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு எந்த பாயிண்டில் நீங்கள் முடிவு பண்ணீங்க? ஒரு சாதாரணமாக கடலுக்கு பக்கத்தில் ஒரு குப்பத்தில் மீன் பிடிச்சிட்டு வரக்கூடிய ஒருத்தன், அவனுக்கு ஒரு பணப்பிரச்சனை, அதுக்காக தான் செய்யாத குற்றத்தை ஒத்துக்கிட்டு உள்ளே போனோம்னா கொஞ்சம் நல்ல பணம் கட்டி வெளியே கொண்டு வந்துடுவாங்க, தன்னுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு நம்புகிற ஒருத்தன் அவனை வெளியே எடுக்கவே இல்லை, உள்ளே மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னார். சார் நான் கண்டிப்பாக இதை பண்ணுறேன் சார் அப்படின்னு. ஓகே, அப்படியே சொல்லிட்டீங்க? இப்படி சொல்லிட்டேன். அப்போ அவர் கேட்டார், எதுக்கு இப்படி இன்னும் ஃபுல்லாக சொல்லினதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னா. இல்லைங்க, இது எனக்கு ஓகே, எத்தனை நாள் வேணும், எங்கே வச்சு எடுக்கணும்? ராமேஸ்வரம் அப்படின்னார். தேங்க்யூ சார். எங்களுக்கு எப்போவுமே ஷூட்டிங்க்கு வரும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா அமெரிக்கா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஃபைனல் ஷெட்யூல் வந்து போரூர் அப்படின்னு எடுத்துருவாங்க. எதுக்குன்னா சார் அங்கேயும் பில்டிங்குள்ளே தான் எடுக்கிறோம், இங்கேயும் பில்டிங்குள்ளே தான் எடுக்கிறோம், பிரமாதமாக இருக்கும், அதை விட இந்த பில்டிங் நல்லா இருக்குது பாருங்கள், எக்கனாமிக்கலாகவும் இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. அதனால் ராமேஸ்வரம்னு ஒன்று நாங்கள் எல்லாம் ராமேஸ்வரம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அங்கேயும் கடல் தான் இருக்குது, பலவேர் கடல்லையும் கடல் தான் இருக்குது. அதே கடல்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசுங்க, 2 கடலும் ஒரே மாதிரி தான். நீங்கள் மீனவன் தான் சொன்னனே தவிர ராமேஸ்வரம் மீனவனா இல்லை பலவேற்காடு மீனவனாங்கிறதெல்லாம் சொல்லலை அப்படின்ட்டார். சரி சார், நீங்கள் எங்கே சொன்னாலும் ஆக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் முதல்ல ஆரம்பித்தோம். போகிறதுக்கு 3.25 மணி நேரம், அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி லொக்கேஷன்லேருந்து திரும்பி வர்றதுக்கு ஒரு 3.25 மணி நேரம். கிட்டத்தட்ட வாழ்க்கையில் பெரும்பகுதி காரில் போயிட்டு காரில் வர்ற மாதிரியே இருக்கும், ஒரு குதிரையில் போகிற மாதிரியே எஃபெக்ட் இருக்கும் ரோடு எல்லாமே, அந்த பலவேற்காடு வரைக்கும். அந்த சிரமங்கள் எல்லாமே படம் பார்க்கும்போது இல்லை சார். நிறைய நடிகர்களுக்கு நிறைய படங்களில் எப்படி அனுபவம் இருக்குன்னா, தாங்கள் ஒர்க் பண்ணுற நிறைய சீன்ஸ் வந்து படத்தில் இடம் பெறாது, ஃபுட்டேஜுக்காக ட்ரிம்மிங். இது எங்கள் டைரக்டர் வினோத் ராஜேந்திரன்ட்டு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, படத்தில் என்ன வேணுமோ அதை மட்டும்தான் எடுப்பார், எடுக்கிறது எல்லாமே படத்தில் வந்துருங்கிற ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு கிடச்சிருச்சு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. நான் இந்த படத்தை வந்து இப்போ சமீபத்தில் தான் பார்த்தேன், ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி படம் பார்த்தா விறுவிறுன்னு ஒரு திரைக்கதை அமைப்பு. எல்லோரும் இப்படி உட்காந்து சாஞ்சி ரிலாக்ஸாக உட்காந்து இந்த படம் பார்க்க முடியாது.
இப்படியே தான் உட்காந்துருப்பாங்க படம் பார்க்கும்பொழுது. அவ்வளவு எட்ஜ் டு த சேர் ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே ப்ரெசன்டேஷன் பை டைரக்டர் வினோத் ராஜேந்திரன் சார். அவர் சொன்ன விதமும் எடுத்த விதம், எங்கள் ஒர்க் பண்ணுற டீம் எல்லாருமே யூஸ்வலாக ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் ப்ளசன்ட் டு ஒர்க் இந்த ஹோல் டீம் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சது இந்த படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு சாத்தியமாக அமைந்தது. படத்தில் வந்து ஒரு 4 கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்று வந்து சார்லி சார் கேரக்டர், இன்னொன்று சென்ராயன் சார் இது, இன்னொன்று வந்து சாரோட டாக்டர் நடிக்கிறவங்களோட கேரக்டர், இன்னொன்று உங்களோட கேரக்டர். ஸோ இந்த 4 கேரக்டர் சூஸ் பண்ணும்போது இவங்ககிட்டலாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் கதை எழுத முடிவு பண்ணிட்டீங்களா, இல்லை கதை எழுந்ததுக்கப்புறம் சார் கரெக்டாக இருப்பான்னு முடிவு பண்ணீங்களா? முதல்ல ஒரு இன்சிடென்ட் எடுத்து பண்ணலான்ற பிளானு, நெக்ஸ்ட் அது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலான்ற பிளானு, டோட்டலாகவே கதையோட ஃபஸ்ட் டிராஃப்ட், செகண்ட் டிராஃப்ட், தேர்ட் டிராஃப்ட்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்ட் ரெடி. அதுக்கப்புறம் தான் இந்த இன்னசென்ட்க்கு யார் கரெக்டாக இருப்பா, ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு யார் கரெக்டாக இருப்பா அப்படிலாம் யோசித்தோம். அதுலேயே நிறைய ஒர்க் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக ஒரு 4 பேர் பிடிச்சோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக சார் தான் ஃபிக்ஸ் பண்ணது. எப்படியாச்சும் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோமோ அவங்கள நம்மளோட இந்த கன்வீனியன்ட்குள்ளே எல்லாத்தையும் உள்ளே வருமா அப்படின்னு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆர்டிஸ்ட் உள்ளே வந்தாங்க. எதுவும் பிளான்டாக அப்படிலாம் பண்ணல. பிளைண்டாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம். ஸ்கிரிப்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஆர்டிஸ்ட்டாக ஹையர் பண்ணோம். ஸோ நீங்களே ஒரு படம் ஆக்ட் பண்ணி நம்ம ஆக்ட் பண்ண வரும்போது வந்து அது ஒரு தனி ப்ரெஷர் தான். ஸோ வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ ஒரு ஆக்டர் ப்ளஸ் டேரக்டர், நம்ம சீன்ஸ் வரும்போது நமக்கே ஒரு சில டைம் வந்து வரும், ஆக்டரை ஜெயிக்கிறானா டேரக்டர் ஜெயிக்கிறானா ஒரு கேள்வி வரும். இல்லைடா எனக்கு இது வேணுமோ இன்னொரு ரீடேக் போகலாம் அப்படி ஒரு டேக் ஒரு ஆப்ஷன் வரும்ல, அதெல்லாம் எப்படி பண்ணீங்க? அதுதான் எனக்கு இப்போ டேரக்டராக நான் என்ன நினச்சனோ அதை நான் எடுத்துட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆக்டராக ஐ கான் ஜட்ஜ், என்னால் அதை ஜட்ஜ் பண்ண முடியாது, ஓப்பனாக சொல்லிடணும். பட் ஆனால் நான் ஃபிலிமாக எனக்கு நான் என்ன நினச்சனோ, நான் என்ன ஸ்கிரிப்டில் எழுதுனனோ அதை நான் கொண்டு வந்துட்டேன். சார்லி சார்னாலே ஆரம்பத்துலேருந்து நாங்கள்லாம் 90ல் பிறந்த குழந்தைகள். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களை வந்து ஒரு காமெடி நடிகராக வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இல்லைப்பா இவர் வந்து காமெடி மட்டும் இல்லை, குணச்சித்திர கேரக்டர் நல்லா ப்ளே பண்ணுவார், ஒரு சோக கேரக்டர் வந்தால் சார்லி சார் ரொம்ப நடிச்சிருவாருங்கிறதும் வந்து எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஆனால் சார்லி சாருக்கு எது கம்ஃபர்டபுள்? அஸ் அன் ஆக்டர் எனக்கு ரோல் பண்ணுறது தான் கம்ஃபர்டபுள். ஓகே, என்ன ரோல் இருந்தாலும். ஆமாங்க, ஒரு நடிகன் எவ்வளவு தான் பெரிய நடிகனாக இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கலன்னா அவன் நடிகன் கிடையாது. நல்ல அருமையான ஆக்டர் சார். கடந்த 7 வருஷமாக பட வாய்ப்பே இல்லாமல் வீட்டிலே உட்காந்துருக்கார். அப்படின்னா அவர் வாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இந்த வாய்ப்பை கொடுக்கறது ஃபிலிம் டைரக்டர்ஸ். அந்த டைரக்டர்கள் ரோல் கிரியேட் பண்ணுகின்ற பொழுது சார்லின்னு ஒரு பேர், ஒரு ஆக்டருடைய நேம் ஞாபகத்தில் வருதில்ல, அதுதான் ஐ எம் கிஃப்டட். அந்த ஃபிலிம் டைரக்டர்ஸுக்கு தான் நான் என்றைக்குமே நன்றி சொல்லணும். அடுத்து ஒரு ஃபிலிம் எடுக்கிறதுங்கிறது சார், ஒரு ஸ்டில் எடுக்கிறது, ஒரு ஃபில்ம் எடுக்கிறது, இந்த எல்லா விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன பொருளாதாரம் இருக்குது. எது காஸ்ட்லியாக இருக்கும், ஹோட்டலில் போய் நீங்கள் ஒரு காஃபி சாப்பிட்டா அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணுங்கிற பொருளாதாரம் வந்து நிற்கிது இல்லையா? இது மாதிரி சினிமா மேக்கிங் இஸ் அ காஸ்ட்லியஸ்ட் ப்ராசஸ். இது செய்கின்ற ஒரு தயாரிப்பாளர் சார், சார்லி எங்கள் கம்பெனியில் ரெகுலராக பண்ணுறாரு சார், அவர் கொஞ்சம் சம்பளம் கரெக்டாக கேட்பார், ஆனால் பர்ஃபெக்டான ஆள் சார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே நான் இருக்கணும், இயக்குனருடைய க்ரியேட்டிவ் ஜோனுக்குள்ளே நான் இருக்கணும். அப்போ தான் ரசிகர்களுடைய அன்புங்கிற ஜோனுக்குள்ளே நான் இருந்துக்கிட்டே இருக்க முடியும். இந்த படம் எடுத்தப்போ எந்த ஒரு சீனில் வந்து ஓகே இந்த நம்ம போகிற ரூட் ரொம்ப கரெக்டாக போயிட்டுருக்கோம், இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா எடுத்தப்பவே? எனக்கு அது அந்த பிளேவாகவே நம்ம ஒரு ஒரு பாயிண்ட் வரும்ல, இந்த பாயிண்ட்டுக்காக தான் நம்ம இதை பண்ணோன்னு, அந்த மாதிரி எனக்கு நிறைய இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு. ஆமாம் ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் வந்து சார் வந்து ஒரு உடஞ்சி பேசுகிற மாதிரி ஒரு மேட்ரு ஒன்று இருக்கும், அது ரொம்ப கனெக்டாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். கிளைமேக்ஸ் வந்து ஒரு 2-3 மேட்டர் ரிவீல் பண்ணியிருப்போம், அதில் ஒரு மேட்டர் ரொம்ப பிடிக்கும். அதோட லைவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தமிழ் சினிமாவில் வந்து எல்லாமே கஷ்டம், சினிமாவில் வந்து எல்லா ஒர்க்குமே கஷ்டம். அதாவது டேரக்டர்னு வரப்போனால் வந்து அது இன்னுமே கஷ்டமான விஷயம். படம் ஓடுச்சுன்னா அதுக்கு நிறையா காரணங்கள் இருந்தாலும், தோல்வி அடைஞ்சதுன்னா இயக்குனர் தான் ஒரே காரணம்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடுவாங்க, ப்ளேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நமக்கு தான் தெரியும் நம்ம என்னென்ன விஷயம் அப்புறம் மிஸ் பண்ணோம், நம்ம எடுக்க வந்தது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பயம் இன்னைக்காக இருந்துச்சா? இருக்குது, அது இல்லாமல் இருக்காது அது. ஆமாம், அது எப்போவுமே இருக்கணும். ஆமாம், ஏப்ரல் 20க்கு முன்னாடி இருக்கணும், ஏப்ரல் 20க்கு அப்புறமும் இருக்கணும், 2025 ஏப்ரல்லையும் இருக்கணும். அது இருந்துகிட்டே தான் இருக்கும், அது இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஓடிட்டே இருக்கும். ஓகே, அந்த மாதிரிலாம் ப்ரெஷர் ஆகும்ல, அந்த டைமில் எப்படி வெளியே வருவீங்க அதுலேருந்து? ஓகே இல்லைடா இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்? இல்லை அது பயம், அது அந்த ஒரு பயம் தான் இருக்கணுமே ஒழிய அதை ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு பயம் நமக்கு இருக்கணும். நம்ம இங்கே எது பண்ணாலும் நம்ம மேலே ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருக்குன்றது இருக்கு இல்லையா, அது ஒரு பயம் தான். அதுக்காக ப்ரெஷர் எடுத்துக்கணும், அது ஐயோ
படம் வச்சு போச்சுன்னா அவ்வளோதான், அது அவ்வளோ இல்லை. ஆமாம், அது ஒரு கிளியராக இருக்குது. ஒன்று எடுத்திருக்கோம் நாம், நீ முதல்ல இதில் கன்வின்ஸ் ஆகிருக்கேன்னு கேட்டால் ஆமாம் நான் ஆயிருக்கேன். அது உனக்கு கன்வின்ஸ் ஆகுதான்னு கேட்டால் உனக்கு ஆகலை, அவ்வளோதான். இது அதுக்கு மேலே இது ப்ரெஷரை தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுறது ஒன்றும் இல்லை. நான் ஒன்று எடுத்திருக்கேன், அதில் எனக்கு உடன்பாடு இருக்குது, அதில் உனக்கு உடன்பாடு இல்லை, அவ்வளோதான். அடுத்தது என்னவோ இன்னும் கரெக்டாக பண்ணணும். இது வரைக்கும் ஒரு இடத்துக்கு ஓடி வந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். அப்போது அதோட ரிசீவ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் ஓடினதை விட இன்னும் தாண்டி ஒன்றுன்னு அர்த்தமே ஒழிய அது அதோட மூட்டை கட்டிட்டு போகிறது கிடையாது. ஸோ அது அந்த பயம் இருக்குது, அது ப்ரெஷராக இல்லை. சார் உங்களை பற்றி சென்ட்ரா என்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ சார்லி சார் நடித்த படங்களில் உங்களுக்கு எந்த சீன்ஸ் ரொம்ப பிடிச்சன்னு உடனே வந்து சார் வந்து எனக்கு ஒரு ரெண்டு அண்ணன் வந்து 2 சீன் சொல்லியிருந்தார். ஒன்று வந்து தர்மத்தின் தலைவன் படத்தில் வந்து ரஜினி சார் வந்து அந்த கரப்பாம்பூச்சி அடிக்கிற சீனில் வந்து கடைசியில் சார்லி சாரோட நேரில் வந்து உட்காரும், அப்போ சார்லி சார் ரியாக்ஷன் கொடுப்பாரு, அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த மாதிரிலாம் யாரும் நான் கொடுத்து பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு சீன் சொன்னார். இன்னொரு சீன் வந்து பூவே உனக்காக படத்தில் வந்து பாத்ரூமில் குளிக்கிற சீன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி எனக்குமே சார்லி சார்னு சொல்ல போனால் ஒரு எனக்கு வந்து காமெடின்னு ஞாபகம் வராரு, ஒரு டைம் ஒரு எமோஷனல் ஆக்டர் ஞாபகம் வராரு. முக்கியமாக சொல்ல போனால் ஃப்ரெண்ட்ஸ் படம் மறக்கவே முடியாது. ஏன்னா அது ஒரு நட்சத்திர பட்டாளமே இருந்தாலும் வடிவேல் சார் ஸ்க்ரீனில் வரும்போது இன்னொருத்தர் டாமினேட் பண்ணுறாருங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியாக யாரும் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. இவருக்கு இதான் வேலை அப்படின்னு சொல்கிற சீன்லாம் வந்து அந்த ஒரு ரியாக்ஷன் ஒன்று வச்சுருப்பீங்க சார். அந்த 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 தலையில் அடிப்பட்ட டைமில் அந்த படம் ஃபுல்லாக அந்த ஒரே ரியாக்ஷன் தான் இருப்பீங்க. கடைசியில் நீங்கள் அதுலேருந்து டேய் கிருஷ்ணமூர்த்தி இத்தனை எங்கடா போயிருந்த அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் டக்குன்னு மாறும். ஆனால் அது வரைக்கும் அந்த ஸ்டார்டிங் அந்த ஒரு ரியாக்ஷனை அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவீங்க. ஏன்டா சொல்ல அவன் தான் எட்ரா விளக்கண்ணா. ஸோ இந்த மாதிரி அந்த எந்த சீனுக்குமே அந்த ஒரே ரியாக்ஷன் தான் கொடுத்துட்டே வருவீங்க. அது எப்படி பண்ணீங்க? யூஸ்வலாக சக்ஸஸான ஒரு மலையாள சினிமா இருக்குல்ல சார், அதை தமிழில் ரீமேக் பண்ணும் பொழுது, இப்போ சேர் வந்து சிவப்பு கலர் சேரில் உட்காந்து பேசுகிற மாதிரி மலையாளத்தில் எடுத்திருந்தாங்கன்னு வைங்களேன், தேடி பிடிச்சி ஒரு சிவப்பு கலர் சேரை போட்டு அது மேலே உட்காந்து தமிழ் டைலாக் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் எடுப்பாங்க. ரீமேக்குங்கிறது அதை அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. என்ன ரீசன்னா சார், சக்ஸஸ் எந்த இடத்துலையும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு. அப்படி ஓடி பெரிய பிரமாதமான சக்ஸஸ் பண்ண ஒரு மலையாள படத்தை தமிழில் பண்ணும் பொழுது அதில் இல்லாத ஒரு கேரக்டரை எனக்காக கிரியேட் பண்ணி கொடுத்த, இன்றைக்கி இந்த மண்ணில் இல்லாவிட்டாலும் எங்களுடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் டைரக்டர் சித்திக் சார் தான் காரணம். அவர் தான் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி இது பண்ணி கொடுத்தாரு. வேற அந்த சைலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுதும் உள்குள்ளே வாங்கி வெயிட் பண்ணி செய்கிறதுக்கு அடுத்தவங்களால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இது ஸ்க்ரீனில் எடுபடுமா படாதா அப்படிங்கிறதுக்கு அந்த கேப்பு வரைக்கும் பர்ஃபெக்டாக இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு முதல்ல கணித்து படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தொலைக்காட்சி பேட்டியில் அவர் தான் சொன்னார். இதற்கு முன்பும் இதற்கு பின்பும் இல்லாத ஒரு ப்ரெசன்டேஷன், சார்லிங்கிற ஹைலி டேலண்டட் ஆக்டர் அப்படின்னு சொல்லி பாராட்டினார். அவர் இன்றைக்கி அந்த படைப்பாளி இல்லாதது எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம். பட்டு அதுதான் காரணம். அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கும் பொழுது இன்னொருத்தர் ஸ்கோர் பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. when he is efficient he can also score அப்படிங்கிறதா வாய்ப்பு. ஒவ்வொரு சார் எப்போ நடிகன் கொண்டாடப்படுவான்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற பொழுது தான். ஸோ அந்த வாய்ப்பை முறையாக செய்யணும். அந்த வாய்ப்பு கிராஃப்டட் அண்ட் கிரியேட்டட் பை த நேரேட்டர், த மேக்கர், த டைரக்டர் ஆஃப் த ஃபில்ம். ஓகே. அதே மாதிரி இன்னொரு படம் சொல்ல போனால் வெற்றி கொடிக்கட்டு படத்தில் வந்து அந்த பார்த்திபன் சார்கிட்ட வந்து ஊருக்கு போகிற 10 ரூபா கிடைக்குமா அப்படின்னு கேட்குற சீன் வந்து பெருசாக வந்து டைலாக்ஸே இல்லை. நீங்கள் ரொம்ப அழுதுகிறதுலாம் கண்ணில் தண்ணி கூட வரும். ஆனால் அந்த பாவமான இன்னசென்ட் ஃபேஸ் இருக்குல்ல சார், அது எங்கேருந்து சார் கொண்டு வரீங்க? சார் நான் அடிப்படையில் ஒரு நாடக கலைஞன் சார். நான் வந்து சினிமா வந்து என்னுடைய ப்ரொஃபஷன் கிடையாது. சினிமா இஸ் மை பேஷன். ஒரு பேஷனான ஒரு விஷயம் எனக்கு ப்ரொஃபஷனாக அமைஞ்சது. ஒரு விதத்தில் ஐ எம் கிஃப்டட். பட்டு நாடகங்கள் வந்து எப்படி சப்டெக்ஸ்ட் ஆஃப் அன் ஆக்டர்னு இருக்குது. காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி காஃபி அப்படின்னா உங்களுக்கு காஃபி வேணுமான்னு கேட்குறதுக்கு நான் ரெடி ஆகணும், அது சப்டெக்ஸ்ட். காஃபி அப்படின்னு கேட்குறது டைலாக்கு. ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு நடிகனுடைய தேடல், ஒருத்தருடைய ஆக்டருடைய ரிசப்டிவிட்டி. நான் கொஞ்சம் செஞ்சு காட்டுறேன், அதை கொஞ்சம் ஓகே பண்ணிடுறீங்களா அப்படின்னு நான் வீட்டிலேருந்து வரும்போதே ஒன்று எக்யூப்டாக வந்தேன்னு வைங்களேன், 2 வருஷத்தில் என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவானுங்க. ஸோ நான் எம்டியாக வந்தால் தான் ஐ கேன் ரிசீவ் மோர் ஃப்ரம் மை ஃபில்ம் டைரக்டர். திஸ் இஸ் அ ரீசன்.
சார்லிஸோட முன்னாடி படங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர ஒரு படம் சீன் தான் என்ன scene? எனக்கு கிருமி மாநகரம் ரெண்டுமே ஒரு சீரியஸ் டோன்ல அந்த எஸ் 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 சரியான டோன்ல இருக்கும். சைல்டுஹுட்டா பார்த்தது வேற, சைல்டுஹுட்டா ஒரு ஃபேனா பார்த்ததுன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் வெற்றி கொடிக்கட்டு. நான் அடிக்கடி வெற்றி கொடிக்கட்டு சொல்லுவேன் நான். சார் அது மேட்டர் சார், நான் வெற்றி கொடிக்கட்ட விடியா இப்போ பாரியா ஒரு ஏஞ்சல் இருப்பாரு. ஓகே. ஆனா எப்பவுமே சொல்லுவார், நீங்க இப்போ ஓகே நீங்க இன்டர்வியூனால அதை ஜாலியாக அவர் எடுத்துக்கிட்டாரு. ஸ்பாட்ல போயிட்டு ஏதாவது ரெஃபரன்ஸ் சொன்னோம்னா அதெல்லாம் எடுத்துக்க மாட்டார். ஓகே, வேற 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 ஒன்று பண்ணுவோம், புதுசா பண்ணிட்டே இருக்கணும். எஸ் அந்த மூட்ல தான் இருப்பார். ஓகே, உடனே அதெல்லாம் ஒரு மேட்டர் நோத்துங்கிற ஒரு மூட்ல தான் இருப்பாரு. ஓகே. ஸோ அதுதான், அதெல்லாம் ஒரு ஃபேன் பாயா நம்ம அதெல்லாம் கடந்து வந்திருக்கோம். ஒரு சீனா இன்டென்ஸா ஒரு மேட்டரை பண்ணணும்னா நமக்கு இல்லை சொல்லும்போது நாம அவருக்கு பிடித்த படம் பற்றி அவர் சொல்றாரு, ஆனால் அவர் படைத்த படம் தான் எனக்கு முக்கியம் இல்லையா? வாட் கிவன் டு மீ அதுதான் எனக்கு மோர் இம்பார்ட்டன்ட். நான் எப்போவோ நான் பெற்றதை விட இப்பொழுது என் கையில் இருக்கிறதை சிறப்பாக செய்யணுங்கிறது தானே ஆக்டருடைய இதாக இருக்கும். அது இந்த ஃபிலிமில் வந்து அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 வர்ற ஏப்ரல் 20 எல்லா திரையரங்குகளுக்கும் ஃபைண்டருங்கிற இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இன்ஃபேக்ட் 19th தேர்தல் முடிச்சுட்டு 19 ஒரு தமிழ் சினிமாவுடைய மாறுதலாக வரக்கூடிய படம் ஃபைண்டருங்கிற படம். இந்த படத்தில் மொத்த அது என்ன சொல்லுவாங்கன்னா கான்செப்ட் ஆஃப் த லைஃப், ஒரு சாதாரணமாக ஒரு மீன் பிடிச்சி ஒரு பிழப்பு நடத்தக்கூடிய ஒரு மீனவனுடைய லைஃப்பில் அவன் விரக்தியில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குல்ல, கடலை விட பெருசு போல காசு அப்படின்னு சொல்லுவான். அப்படி நான் பார்த்துட்டு எனக்கே கலங்கிருச்சு. ஏன்னா மொத்த படம் கிட்டு 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 கிட்டுன்னு ஸ்பீடாக போய்கிட்டே இருக்குது. இப்படி டங்குன்னு அடிக்கும் பொழுது அது கொஞ்சம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அந்த உணர்வு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் ரசிகர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் நிறைய காமெடி படங்கள் பண்ணியிருந்தாலும் உங்களோட மீம்ஸ் நிறைய பெரிய ஹிட்டு. அந்த உன்னியத்து படத்தில் வந்த அந்த ஜோசியர் கேரக்டர் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து கிருஷ்ணமூர்த்தி உனக்கு விஷயம் தெரியுமா, பாஸ் எனக்கு 10 ரூபா சம்பளத்தில் கூட்டி கொடுத்துருக்காருங்கிற மீம் செய்யட்டும், எல்லாமே வந்து மிகப்பெரிய ஹிட் மீம் டெம்ப்ளேட் தான். உங்களுக்கே வந்து என்னைக்காவது ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ வந்துட்டு உங்கள் மீம் நீங்களே பார்த்துட்டு சிரிச்சிருக்கீங்க? நான் நிறைய எனக்கு டெய்லி அனுப்புவானுங்க. ஒரு நாள் நைட்டு ஒரு 11:30 மணிக்கு, தலைவா மீம்ஸ் ஒன்று வந்திருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு அமெரிக்காவிலேருந்து ஃபோன் வந்தது. என்னுடைய இன்னொரு ஃபில்ம் மேக்கர் ஒருத்தர் இருக்கார் இன் கலிஃபோர்னியா, அவர் எனக்கு அனுப்பிச்சிருந்தார். நான் என்ன இப்போ இந்த நேரத்தில் அனுப்பிட்டேமா, இல்லை நான் இப்போ தயவு பண்ணி உங்கள் தூக்கத்தை இது பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு இப்போ அனுப்பிச்சேன். நைட்டு 11:45 நீங்கள் பாருங்கள் அப்படின்னா, கோபால் பதவி ஏற்கிறார் அப்படின்னு போட்டு அவருக்கு உடல்நிலை என்னெல்லாமோ போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு அதை பார்த்து சிரிப்பு அடக்க முடியல. அவங்க இப்போ மீம் கிரியேட்டர்ஸுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு உணர்வு, அது எக்ஸ்ட்ராடினரியான ஹியூமர், அது பெரிய சென்ஸ் ஆஃப் ஹியூமருக்குள்ள ஒரு விஷயம். அது இருக்கிறது. நான் அடிக்கடி நிறைய ப்ரெஸ்ஸில் கேள்வி கேட்குறவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், நிறைய நகைச்சுவை நடிகர்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்பு இல்லைனாலும் எங்களை நினைவுபடுத்திக்கிட்டே திருப்பி இருக்கிறதுக்கு காரணம் இந்த மீம் கிரியேட்டர்ஸ், இந்த யூடியூப் சேனல்ஸ், அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் எங்களை பற்றிய பதிவுகள், இது எங்களை உயிர் துடிப்போடு வச்சுக்கிட்டே இருக்குது. இவங்க அத்தனை ஊடக நண்பர்களுக்கு நாங்கள் இந்த சேனல் வாயிலாக நான் நன்றியை சொல்லிக்கிறேன். சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாநகரம் படத்தில் வந்து ஒரு கேப் டிரைவர், அவருக்கு அவ்வளோ பிரச்சனை குடும்பத்தில், ஆனால் இவர் அங்கே மாட்டிப்பார். ஸ்ரீப் எப்படா காப்பாற்றோன்னு நினைக்க போகும்போது அவர் போய் அவங்களை காப்பாற்ற வந்துடுவார். லோகேஷ் கனகராஜ் உங்ககிட்ட வந்து கதை சொன்னும் போது அவர் எப்படி பார்த்தீங்க, இப்போ ஒரு வளர்ச்சி எப்படி இருக்குது அதை பார்க்குறீங்க? ஒரு கிட்டத்தட்ட வந்து கமல் சார், விஜய் சார் படங்கள் பண்ணிட்டாரு, இந்த தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குனராக மாறிட்டார். ஆனால் அவர் ஃபஸ்ட்டு எடுத்து வந்து கதை சொன்னது சார்லி சார்கிட்ட தான். சார் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரு இவர், 250வது படம் பண்ணுறாரு இவர், 37வது படம் பண்ணுறாரு. அப்படிங்கிறது தாண்டி அவர் பண்ணுற படைப்பில் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அளவுக்கு என்னை நேசிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். சொல்லி முடித்தது எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சது, என்னங்க 3 ஹீரோவில் என்ன ஒரு ஹீரோ ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை சார் அதுதான் சார் ஃபேக்ட்டு அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சார் சொன்னார். நான் சொன்னேன், இது தமிழ் சினிமாவிற்கு புதிய ரத்தம் பாய்ச்சப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னேன். உங்களுக்கு நல்ல வேஷம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னீங்க,
இன்னும் படமே ரிலீஸ் ஆகலைன்னு 6.5 மாதம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. நான் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வி ஹேட் அ டிஸ்கஷன் வித் லோகேஷ் கனகராஜ் சார் கூட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் அதை குறிப்பிட்டார். நீங்கள் போல்டாக சொன்னீங்கன்னா 6.5 மாதம் கழிச்சு தானே நம்ம படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். 6.5 மாதம் கழித்து ரிலீஸ் ஆனாலும் 60 வருஷம் கழித்து ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் ஒரு படைப்பு உறுதியாக ஜெயிக்குங்கிறத நம்மளால் உணர முடியும். என்னால் ஐடென்டிஃபை ஆகக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வை ஏற்படுத்தும். ஏன் ஃபைண்டர் படம் பிரமாதமாக இருக்குது, ஏன் ஃபைண்டர் படம் விறுவிறுப்பாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, மற்ற எத்தனையோ சார் ஒரு நாளைக்கு 10 படம் வருது, ஒரு மாதத்துக்கு 100 படம் வருது, எத்தனையோ படங்கள் வருது, தேட்டரில் மாற்றுறாங்க, நட்சத்திரங்களுடைய படங்கள் வருது, கொண்டாடக்கூடிய படங்கள் பக்கத்து தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது, இங்கே ஃபேன்ஸுடைய ஃபாலோயர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. எத்தனை பேர் எத்தனை இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் நல்ல படைப்பு உறுதியாக மக்கள் அங்கீகரிப்பார்கள். அந்த வரிசையில் நிச்சயமாக ஃபைண்டர் படம் மிகப்பெரிய வெற்றி படைப்பாக வரும் சார். கண்டிப்பாக சார். அது உங்கள் வாய் முகூர்த்தம் படிக்கணும்னு நான் சொல்கிறேன். வாய் முகூர்த்தம் இல்லை, எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு முகூர்த்தம், படம் செய்யப்பட்ட வரலாற்று முகூர்த்தம், எல்லா முகூர்த்தமும் சேர்ந்து ரசிகர்களுடைய நல்ல ரசனைங்கிற ஒரு அற்புதமான முகூர்த்தம் எல்லாம் சேர்ந்து பிரமாதமான சக்ஸஸாக வரும் சார். 800 படங்களுக்கு மேலே பண்ணிட்டீங்க, 42 வருஷத்துக்கு மேலே தமிழ் சினிமாவில் இருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸோட மலையாளம் ரீமேக் இங்கே எப்படி எடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ தமிழ் சினிமாவில் இந்த ஒரு விஷயம் இருக்குது, ஒரு 4-5 மாதமாக வந்து சரியான படங்கள் இல்லை, மலையாள மஞ்சுமல் பாய்ஸ் ஓடுது, பிரேமலு ஓடுது அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் தான் மிஸ் பண்ணிட்டோமா, தமிழ் சினிமாவில் தான் மிஸ்ஸாக இருக்கான்னு நினைக்கிறீங்களா? கேள்வியுடைய கடைசி வார்த்தையில் ஓகே நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, நீங்க நினைக்கிறத பற்றி நான் சொல்லவா? இல்லை சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அப்படி நீங்கள் எப்படி இல்லை இந்த தமிழ் சினிமா 4 மாதமாக சரியாக படங்கள் இல்லைன்னு ஒரு பேச்சு இருக்குல்ல, அதை பற்றி? அப்படி ஒரு பேச்சு எனக்கு அதில் வரல. 4-5 மாதமாக நல்ல படங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கு, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, நிறைய புது படங்கள் வருது அப்படின்னு என் பேச்சு காதில் வந்து விழுது, எனக்கு ஒரு பேச்சு விழுது. ஒவ்வொருத்தர் காதலையும் வெவ்வேறு பேச்சு வந்து விழும். உண்மையிலேயே சினிமா எதை நோக்கி ட்ராவல் பண்ணுது அப்படின்னா, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய புது படைப்புகளுக்கு வரவேற்பு இருக்குது. நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் ஓரியன்டான ஃபில்ம் இருந்ததுன்னா அதையும் பார்க்க வர்றாங்க. ஒரு படம் ரிலீஸ் செய்யப்பட்டு கொண்டாடப்படுது, நட்சத்திரங்களுடைய படங்கள் இதெல்லாம் 2வது தடவை போடுறாங்க. மீண்டும் வசந்த மாளிகை நடிகர் திலகம் நடிக்கும் அப்படின்னு போட்டால் அதுக்கு ஒரு க்ரௌட் இருக்கத்தான் செய்யும். நிச்சயமாக நல்ல படைப்புகள் எத்தனை தடவை போட்டாலும் கூட்டம் வருங்கிற மாதிரி நல்ல ஃப்ரெஷ் கண்டென்ட் உள்ள நல்ல படைப்புகள் சின்ன பட்ஜெட்டில் எடுத்தாலும் அதற்கு மக்கள் வரவேற்பு கொடுப்பார்கள்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டீங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ ஃபைண்டர் படம் நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய வெற்றி படமாக உங்களுக்கு அமையறதுக்கு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். இதன் வாயிலாக எங்கள் ஃபைண்டர் திரைப்படத்தின் வாயிலாக எங்கள் டைரக்டர் சொன்னார், இந்த மாதிரி இதன் மூலமாக குமுதம் சேனல் வழியாக நிறையா மக்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி. நன்றி சார். நன்றி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. உங்கள் ராஜேந்திரா சில்க் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி.